ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய மார்னிங் ரொட்டீனை பார்க்க போகிறீங்க. நான் காலையில் எழுந்திரிச்சி என்னென்னலாம் பண்ண போகிறேன் நீ ஒன்றுமே பண்ண மாட்டியாடா அப்படின்னு தான் நினைப்பீங்க. அப்படி இல்லை, நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படியே சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். நேற்று நம்ம ஊரில் நல்ல மழைன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, மழை பெஞ்சி வீடியோ. அது நேற்று நைட்டு நின்ன கரண்ட்டு, அதாவது ஈவினிங் மழை பெய்கிறப்ப நின்ன கரண்ட்டு இன்றைக்கி காலையில் வரையுமே கரண்ட்டு வரலைங்க. அப்படியே படுத்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் லைட் இருந்தது, டார்ச் லைட்டு, ஃபோன் லைட்டெல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. காலையில் நான் ஆளாக எழுந்திரிச்சிருக்கேன். நைட்லேயும் எழுந்திரிச்சு பார்த்தேன் கரண்ட் வந்திருக்கான்னு வரல. இப்போ எழுந்திரிச்சும் பார்த்தேன் கரண்ட் வரல. இடையில வந்திருந்ததுன்னா ஃபோன் சார்ஜ் போடலான்னு பார்த்தேன், கரண்ட்டு இல்லை. அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லோரும் படுத்துட்டோம். இப்போ காலைல நான் ஆளாக எழுந்திரிச்சி வெளில வந்திருக்கேன். அம்மா அப்பாலாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு மழை பெஞ்சி நல்லா கூலிங் ஆகி இருந்தனால இன்னும் சீக்கிரம் யாரும் எந்திரிக்கலை. இந்த அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க எந்திரிக்கணும். இந்த கார் பார்த்திங்கன்னா, அந்த அண்ணன் சித்தப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க இல்லையா, அந்த ஓட்டிகிட்டு போன அண்ணன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க காரை. அந்த சித்தப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. அது சின்னதாக காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அது சிடி ஸ்கேனு, மற்ற ஸ்கேனில் எதுவும் தெரியல. சிடி ஸ்கேனில் மட்டும் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி ரிப்போர்ட் வரும். அதில் பார்த்துட்டு சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் கால். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. லைஃப்பில் நல்லா இருந்தார். நேற்று கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி இப்படி ஆகிட்டாங்க. ஸோ வாங்க நம்ம மார்னிங் ரொட்டீனுக்குள்ளே போகலாம். அதான் டைம் இப்போ காலைல எழுந்திரிச்சிருக்கேன். இப்போ தான் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். வேலையாக பல்லு விளக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம மொபைல் சார்ஜர்லாம் கரண்ட் இல்லாதனால குறைஞ்சிக்கிட்டே வருது. 33% தான் இருக்குது. கரண்ட்டு வர வரையும் இதை வச்சு தான் ஓட்டணும். ஆல்ரெடி நான் கேமராவில் சார்ஜ் போட்டு வச்சுருந்தனால இப்போ வீடியோ எடுக்க யூஸ் ஆகுது. மைக்கெலாம் நல்ல வேலை யூஸ் பண்ணலைங்க. மைக் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணி சார்ஜர் குறைஞ்சிருச்சு. அது கரண்ட் வந்தால் தான் இனிமேல் யூஸ் பண்ணணும், சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணணும். இப்போ இப்போதைக்கு கேமராவில் இருக்கிற நார்மல், எந்த அடிஷ்னல் மைக்கும் இல்லாமல் அப்படியே ரெக்கார்டிங் ஆகுது வாய்ஸ். ஓரளவு கேட்குன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்பா எழுந்திரிச்சு நேராக கொட்டாய்க்கு வந்துட்டாங்க. என்ன வேலை? வீட்டில் தூக்கம் இல்லை, வந்தால் தூக்கம் சாஞ்சதெல்லாம் இல்லாமல் நேற்று 5 அடித்த காற்று மழையெல்லாம் பட் அவ்வளோ வைக்க பிடிங்கிட்டு வந்துருச்சு. வேலையாக அப்போ பசுமாட்டுக்கு தண்ணி கட்டிகிட்ருக்காங்க. அடுத்தது காலை மட்டெல்லாம் பிடிச்சி வெளியில் கட்டணும். இங்கே முட்டை போது பாரு. தூக்கி அஞ்சிட போகுது ஒன்று இழுத்து பிடிக்காமல. பயந்து தான் அப்பா பிடிக்கிறாரு. அண்ணன்னா பயப்படாமல் பிடிக்கும். இந்த வெள்ளை மாடு மட்டும் முட்டுங்க, எப்போ எப்படி இருக்குன்னே தெரியாது. அதனால் அப்பா கொஞ்சம் பயப்படுறாங்க. நெத்திவிக்கு எழுந்திரிச்சு வரான் இப்போ தான். நெத்திவிக்கு அம்மா எங்கப்பா தூங்குதா? ஐயா ஐயா ஐயா, இப்போ தான் எழுந்திரிச்சு. அதியா வாயெல்லாம் பாரா. வணக்கம் வணக்கம் சொல்லுப்பா. தாத்தா எங்க? கொட்டாய்க்கு போயிருக்காருன்னு தெரியுமா? சரிப்பா. ஆயா டீ வச்சு குடிக்குது, போ போய் டீ குடி. டீ குடி. மாமாக்கு வேணாம், நீ போ. என்னடா அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு நினைப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, காலையில் ஜிம் போகிறதுக்கு தாங்க. எப்போதும் ஈவினிங் தான் போவேன். இன்றைக்கி காலையிலே ஏன் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சித்தி ஊரில் தீமிதி.
இன்றைக்கி சாயந்தரம் எல்லோரும் அங்கே போய்டும். அதனால் ஜிம்மு ஸ்கிப் பண்ணுற மாரி வரும். அதான் காலையிலே போயிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும்ல, அதுக்காக காலையிலே போகிறேன். காலையிலே போகிறப்ப வந்து வெறும் எம்டி ஸ்டொமக்கில் போகக்கூடாது அப்படிம்பாங்க. அதனால் நீராரமும் ஒரு செவ்வாழை பழமும் சாப்பிட்டுட்டு போக போகிறேங்க. எப்போதும் ஜிம்முக்கு போகிறப்போ ஒரு டவல் வேணும். டவல் எடுத்துக்கிட்டேன் மடித்து. அது கூடவே இன்றைக்கி ஒன்று என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா மொபைல் சார்ஜர் கொண்டு போகிறேன். கரண்ட்டு நம்ம ஊரில் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் எடுத்துகிட்டு போய் ஃபோனையும் சார்ஜ் போட்டுக்கிட்டு ஒரேடியாக 2 வேலையை முடிச்சுட்டு வந்துடலாமேன்ட்டு போகிறோம். ஸ்கூட்டியில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறோம். ஜிம்மு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து 11 கிலோமீட்டருங்க. கீழப்பழுவூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம் டெய்லியும். பக்கத்தில் தான் இருக்குது 11 கிலோமீட்டர். இங்கே லோக்கலில் எங்கேயுமே பக்கத்தில் இல்லை ஜிம்மு. இதனாலேயே நம்ம போகணுன்னா ஒரு 10 நிமிஷம் லேட்டானாலே இன்றைக்கி போக வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஜிம்முக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரி. அப்போ வந்து ஜிம்முக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துட்டு சித்தி ஊருக்கு தீமிதிலையே அவங்கள அம்மா பாப்பாவெல்லாம் கூட போகணும், நீ வந்து தான் போய் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளும் கால நேரத்துலேயே போயிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 6:50, ஒரு 7:10 7:15 அந்த மாதிரி ஜிம்முக்கு போவோம். அப்புறம் அங்கே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வரலாமா. தூக்க குளிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பி நின்று நம்ம காரில் ஆயா ஊருக்கு போவோம். தாத்தாவும் தான். பாய் சொல்லு. போயிட்டு சீக்கிரம் பான்னு. சீக்கிரம் வரும். பாய். தாத்தா எங்க என்ன பண்ணுறாரு? பால் ஊற்றிட்டு இருக்காரு. வந்துச்சா நீ அடி கையில் என்ன கத்திரிக்கோலாம் கொடு. பாய். தூக்கி போட்டேன். ஸ்கூட்டி எங்கே நிறுத்தி வச்சுட்டு ஜிம்முக்கு போகிறோம். இந்த பில்டிங் தான் ஜிம்மு. கீழே கிடையாது, கிரவுண்ட் ஃப்ளோரில் மேலே. இனிமேல் போயிட்டு பேச முடியாதுங்க. ஃபுல்லாக பாட்டு போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது ஆட் பண்ணோம்னா காப்பி ரைட்ஸில் வந்துடும். ஸோ அப்படியே சவுண்டு இல்லாமல் வீடியோ மேக்கிங் பண்ணுறேன் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறத. இப்போயே சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். சரி அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்ம ஜிம்மோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்படி ஸ்டெப்பில் ஏறி மேலே ஏறிட்டோம்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. காலையில் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஜிம்மு இதுதாங்க நம்ம ஜிம்மு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜர் ஏறிக்கிட்டு இருக்குது நம்ம மொபைல். வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு ஒர்க் அவுட்டில் இறங்கியாச்சு. இன்றைக்கி வந்து ட்ரைசப் போட்டுக்கிட்டுருக்கேன். எப்படி 2 செட்டு போட்டாச்சு. வலி தாங்க முடியல. இன்னும் எத்தனை வேரியேஷன் இருக்குதுன்னு தெரில, சொல்லி தந்துட்டுருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். மணி வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போ 9:50 ஆயிடுச்சு. இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஒரு 2.5 மணி நேரம் ஜிம்மில் இன்றைக்கி இருந்திருக்கோம். ஆனால் ஒர்க் அவுட்லாம் கம்மி நேரம் தான். மாஸ்டர்கிட்ட அதிகமாக பேசிக்கிட்டு. ஆனால் வாங்கினே இவங்க தான் நம்ம மாஸ்டர். உடம்ப காட்டுங்கண்ணா சும்மா. நல்ல கேரக்டர். சூப்பர் கேரக்டரு. நல்லா ட்ரெயினப் பண்ணி கொடுப்பாங்க. ஜாலியாக பேசுவாங்க. ஒரு கெத்தாக இல்லாமல்
ஓகே மக்களே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு போயிட்டு தான் சாப்பிடுவோம். வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன கரண்ட் வரலையே, வீட்டில் யாரையுமே காணும், எல்லாம் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. கோயிலூருக்கு வந்து விடணும்னு சொன்னாங்க. நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து பாப்பா நித்திக்கு அம்மா 3 பேர்த்தையும் அழைச்சிட்டு சித்தி வீட்டுக்கு கூட போயிருக்காங்க. தீமிதிக்கு லேட்டாகுது, என்னடா இன்னும் வராமல் இருப்பாங்கன்னு நினச்சிப்பாங்கன்ட்டு காலையிலே விட போயிட்டாங்க அப்பா. இப்போ நம்ம போய் ஜிம்முக்கு போயிட்டு வந்தாச்சு. இனிமேல் தான் குளிக்கணும், குளிச்சுட்டு சாப்பிடணும். லேட் ஆகிட்டே இருக்குது, மணி 10 தாண்டிடுச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே என்னுடைய மார்னிங் ரொட்டீன். இன்றைய மார்னிங் ரொட்டீன் என்னோடது இதுதான். நம்மளும் குளிச்சுட்டு சாப்பிட்டுலாம் சித்தி வீட்டுக்கு போகணும். அங்கே போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போடணும், தீமிதி இல்லையா. ஸோ இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இதான் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே, பாய்.